வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார். ஸோ வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கோவத்தை கட்டுப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறேங்க. இது வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தானே, அதெல்லாம் ஒன்று வேலை முதல்ல உழப்பு பார்ப்போம். அதுக்கே கோவத்தினால ஏகப்பட்ட பேர் தனக்கு இருக்க ஏகப்பட்ட பஞ்சாயத்து புதுசாக இழுத்து வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் உண்டு இல்லைங்களா? ஸோ இந்த கோவத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, அதுதான் இன்றைக்கி உண்டான வீடியோ. இதற்கு நீ ஏதாவது தனிப்பட்ட ஒரு வழிமுறை, ஏதாவது மந்திரம், ஏதாவது முத்திரை, அப்படியே தியானத்தில் உட்காந்திங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்களா? இதெல்லாம் சும்மா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ஒன்று. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா அது குறையும்னு சொல்கிறதுக்கு ஒரு சாக்கு, அவ்வளோதான். கோபம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய இதர உணர்வுகள் போல் இதுவும் ஒரு உணர்வு. நம்ம வழக்கமாக என்ன சொல்கிறோம்? உணர்ந்து ஒதுக்குவது தான் சரி, வெறுத்து ஒதுக்குவது தவறு. நீங்கள் கோபப்படுற அதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகும். என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன், அங்கே ஒருத்தன் ஏதோ நமக்கு பிரச்சனை பண்ணுற மாதிரி ஒருத்தன் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ என்னடா கோவப்படாது. அப்போ உங்கள் மேலே உங்களுக்கே கோபம் வரும். ஸோ இதெல்லாம் முட்டாள்தனமான ஒரு சில விஷயங்கள். உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கீகரிங்க, அதை அக்னாலேஜ் பண்ணுங்கள். ஆமாம், நான் கோவப்படுறேன், சரி கோவப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டேன், இப்போ கேள்வி கேளுங்க. ஏன் இப்போ நான் இந்த கோவப்பட்டேன்னு கேள்வி கேளுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சரிங்களா? அதை விட்டு போட்டு சும்மா வெறுமனே கோவப்படாது அப்படின்னா அதில் ஒரு வகையான மாற்றமும் வரப்போகிறதில்ல. இது வந்து ஏதோ நான் புதுசாக ஒன்று சொல்ல போகிறதில்ல. நீங்கள் ஏதோ ஒரு சைக்கட்ரிஸ்ட்டை போகிறீங்க, ஏன்னா இன்றைக்கி இப்படி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ ஏதோ சைக்கட்ரிஸ்ட்டை போகிறீங்க, ஏதோ ஒரு குருமார்கள்ட்ட போகிறீங்க, இவங்கெல்லாம் எந்த சொல்லுவாங்க, சுற்றி உன்னுடைய மனசு உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைன்னு சொல்லுவாங்க, சமாதானம் சொல்லுவாங்க. வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா உணர்வுகள் உங்களோடது. உங்களுடைய ஒரு சில தேவைகள் பூர்த்தி ஆகாத ஒரு காரணத்தினால அதனுடைய வெளிப்பாடாக அந்த கோபம் அப்படிங்கிறது வெளியே வருது. இது சராசரி தானே, இதில் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. ஸோ கோவப்படுறதுனால எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் நம்மளுடைய பெரியவர்கள், அதாவது நல்ல ஒரு நிலையை எய்தின பெரியவர்கள் வந்து கோவப்படுவது தவறு அப்படிங்கிறாங்க. பெரும் தபசியாக இருந்தாலும் கூட கோவத்தினால் தன்னுடைய அத்தனை தபோபலத்தையும் இழந்துருவார்னு சொல்கிறாங்க. அப்போது ஏன் அதை சொன்னாங்க, ஏன் அந்த கோவத்திற்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாமளே வந்து இதுதான் காரணமா, அந்த புரிதல் வந்துடுச்சுன்னா நீங்கள் ஒரு 8 கோவத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு 8 எடுத்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த புரிதலுக்கு மட்டும் வருவோமா? சரி, நம்ம என்ன பார்த்தோம்? எல்லா உணர்வுகள் போல கோவமும் ஒரு உணர்வுன்னு தான் பார்த்தோம். இப்போ எல்லா உணர்வுகளுமே நமக்குள்ளே என்ன பண்ணுது? இந்த உடலை ஏதோ ஒரு வகையான ஒரு மாறுதலுக்கு உட்படுத்துது. சரிங்களா? எல்லா உணர்வுகளுமே நம்மளுடைய மனதினுடைய ஒரு விருப்பு வெறுப்பினுடைய ஒரு வெளிப்பாடு, அவ்வளோதான். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும், மனதினுடைய ஒரு விருப்பு வெறுப்பினுடைய வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு இந்த உடல் ரீதியாக வெளியே வருது. இப்போ இந்த உடல் ரீதியாக வெளியே வரும்பொழுது இந்த உடல் ஒரு வகையான மாற்றத்திற்கு உட்படும். இப்போது மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால் ஒரு வகையான மாற்றத்திற்கு உட்படும். துக்கம் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு மாற்றத்திற்கு உட்படும். காமம் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான ஒரு மாற்றத்திற்கு உட்படும். வெறுப்பு அதற்குண்டான ஒரு மாற்றம். ஏதோ ஒரு லெவலில் ஒவ்வொன்றும் மேலே கீழே போயிட்டு வந்துட்டே இருக்கும். இதில் கோபம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவலில் இருக்கும். இதர உணர்வுகள் எல்லாமே பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக பில்டாகி அப்படியே மேலே வரும். காமமாகட்டும், எடுத்தோடனே பார்த்தோன்னா ஆஹான்னு சொல்லலாம். ஆனால் அது காமமாக மாறுறதுக்கு டைம் எடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த காமமாக அது மாறி உருமாறுறதுக்கு டைம் எடுக்கும். வெறுப்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சோகம், ஒரு நன்றி உணர்வு, எதுக்குமே ஒரு டைம் எடுத்து நம்மளை அப்படியே முழுக்க அப்படியே ஆட்கொள்ளும். ஆனால் கோபம் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா தான்னு ஆட்கொண்டுரும். அப்படி விறுவிறுன்னு ஆயிடுவீங்க. தலையெல்லாம் அப்படியே சூடாயிரும், கை காலெல்லாம் அப்படி விரைச்சணும், மூச்சு படப்பட்டாங்க. ஸோ கோபம் மட்டும் சடார்னு மேலே ஏறும். அதனால தான் கோபம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். இப்போ சடார் மேலே நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, டக்குன்னு இப்படி ஆகும்பொழுது என்ன ஆகும்? உடலில் இருக்கக்கூடிய எல்லா அவயங்களும் அது வாட்டுக்கு அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒன்று ஏதாவது இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும், ஒன்று ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும், இன்னொன்று ஏதாவது தூங்கிக்கிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் விட்டு விருக்குன்னு இது பண்ணுறேன்னு வச்சுங்களேன். நல்லா தூங்குறவனை இப்படி பயமுறுத்தி எழுப்புனீங்கன்னா அவன் எப்படி இருப்பான்? அவனுக்கு ஒரு செகண்ட் என்ன ஆகுதுன்னே புரியாது. அவனுடைய உடல்நிலையும் மனோநிலையும் கய ஆயிரும். இதே தான் கோவப்படும் போது நடக்கும். உடலில் இருக்கக்கூடிய அத்தனை அவயங்களுக்கும் ஒவ்வொரு அணு முதல் கொண்டு இதுதான் நடக்கும். சடார்னு ஒரு சேஞ்ச் எப்படி மேலே வரும். இந்த டக்குன்னு மாறும்பொழுது என்ன ஆகும்னா அவயங்கள் தன் நிலையிலிருந்து சட்டுன்னு அது மாறும்பொழுது அதனுடைய செயல்பாடுகள் கசமுசான ஆயிரும். அது வேலை செய்யும், ஆனால் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அழுத்தத்தின் பேரில் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதனால என்ன ஆகும்னா, இது ஒரு தடவைன்னா கொஞ்சம் பலம் இருக்குது அப்படின்னு சொன்னால் திருப்ப தப்பிச்சிக்கலாம். அப்படி இல்லை, இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், அப்போ தான் ஒவ்வொரு அவயமா போடா என்னால் முடியலடா, நீயும் பொங்கச்சோற என்னால் முடியல, அவ்வளோதான் அப்படின்னு அது வாட்டுக்கு நிறுத்திடும். அதுக்கு மேலே அது வேலை செய்யாது. இப்போ இந்த கோபம் ஏறிச்சே, இறங்குறதாவது சீக்கிரம் இறங்கிடுமா.
அதுவும் நடக்காது. இதர உணர்வுகள் கூட ஏதோ ஒண்ணு சமாதானப்படுத்தினாலோ, ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயத்த பார்த்தாலோ, டக்குனு புத்தி மாறிரும். ஆனா, அந்த கோவம் மட்டும் பார்த்தீங்கன்னா, கீழ இறங்கவே இறங்காது. அந்த புத்தி மாறவே மாறாது. அதுக்கு ஒரு நீண்ட நேரம் பிடிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் நாள், வருஷமானாலும் இந்த லொள்ளு சபால சொன்னாங்கல்ல, இது 20 வருஷத்த பகை. எப்படி என்னடா பகை? டேய் 20 வருஷம் ஆயிப்போச்சுடா. என்ன பகைன்னு மறந்து போச்சு. ஆனா 20 வருஷத்த பகைன்னு அந்த மாரி. அது அது உங்கனால கீழ கொண்டு வரவே முடியாது அந்த கோவம். அத நெனைக்கும் போதெல்லாம், அத நீங்க ஒரு ஆளையோ, ஒரு பொருளையோ அத பார்க்கும்போதெல்லாம், இது அப்படியே ரைஸ் ஆகும். அது திரும்பி டவுன் ஆகவே ஆகாது. சரிங்களா? அது மனசுக்குள்ள ஒரு ஆறாத வடு போல அப்படியே நின்னுகிட்டே இருக்கும். அப்போ ஆறாத வடு இல்ல. ஆறாத காயம், மாறாத வடு. ஸோ அதுபோல மனசுக்குள்ள அப்படி நின்னுகிட்டே இருக்கும். இத நீங்க யாருகிட்ட போய் எப்படி சரி பண்ண முடியும்னு நீங்க நெனைக்கிறீங்க? வாய்ப்பில்ல. இப்ப நான் சமாதானம் சொல்றதுனால உங்களால ஏதாவது முடியுமா? இல்ல வேற யாராவது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டோ, ஒரு டாக்டரோ, இல்ல ஒரு குருகிட்ட போனீங்கன்னா முடியுமா? இதெல்லாம் ஒண்ணும் முடியாது. அப்போ நீங்களே உங்களுக்கு உண்டான ஒரு புரிதலுக்கு வரணும். இப்போ உங்களுக்கு புரியுது. இதர உணர்வுகளை காட்டிலும் கோபம் எப்பேற்பட்ட ஒரு பாதிப்பை நம்மளுடைய உடலுக்கும், மனதிற்கும் ஏற்படுத்தி குடுத்துருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இப்ப இப்படிப்பட்ட ஒரு கோபம் தேவையாங்கிறது முதல் கேள்வி நீங்க உங்களுக்கு கேளுங்க. இப்படி உங்களுடைய உடலையும், மனதையும் வருத்தி, நீங்க கோவப்பட்டு, அங்க ஒரு காரியம் தான் நடந்து போச்சா? இல்ல நீங்க நெனச்ச மாரி தான் இந்த உலகம் வந்து மாத்தி சுத்திருச்சா? ஒண்ணும் கிடையாது. அது என்னமோ நடந்துகிட்டு தான் இருக்குது. நீங்க என்னமோ கோவப்படுறது பட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. அதனால ஒரு பயனும் இல்ல. அப்போ ஒரு பயனும் இல்லாத ஒரு காரியத்த செஞ்சு, உங்கள நீங்களே காயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம். இன்னொன்னு, ஏன் கோவப்படுறேன்? இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிங்களேன். ஒருத்தருக்கும் ஒரு பதில் இருக்கும். இது சரிதான். எல்லா பதிலுமே சரிதான். ஏன்? இது அவரவர பொறுத்தது. இப்ப எனக்குன்னு ஒரு காரியம் ஆனா இதுல காமனான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்குன்னு ஒரு காரியம் இருக்கு. அந்த காரியம் நடந்துருச்சுன்னா பிரச்சனை இல்ல. நடக்கலைன்னா கோவப்படுறேன். இவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. அப்ப என்னுடைய தேவைக்கு ஏற்றார் போலவே, ஏற்ற நேரத்திலேயே, ஏற்ற இடத்திலேயே, ஏற்ற மனிதர் கூட அது நடந்துருச்சுன்னு சொன்னா பிரச்சனை இல்ல. இது எதுவுமே நடக்கல, ஆப்போசிட்டா போச்சுன்னா நான் கோவப்படுறேன். அப்ப இதுல முழுமையாக இருக்கக்கூடிய பொதுவான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தோன்னா, நான் மட்டும் தான். அப்ப எனக்கு புடிச்ச மாரி எல்லாமே நடக்கணும். நடக்கலைன்னா என் மனசுல அது வந்து ஒரு கோவமா, ஒரு தழும்பா வந்து நின்றுது. அந்த கோவம் வந்து அது ஒரு உணர்வு. அது உன்னுடைய வெளிப்பாடா நான் இந்த மாரி காட்டுறேன். கத்துறேன், அழுகுறேன், என்னென்னமோ பைத்தியக்காரத்தனமா பண்றேன். இது எல்லாமே. இது யார் சமாதானம் சொன்னாலுமே நம்மள விட்டு போகவே போகாது. நமக்கு நாமே சமாதானம் சொன்னீங்க. "டேய் இங்க பாரு, உனக்கு தான் நெஞ்சு படபடாங்குது, வயிறெல்லாம் வலிக்குது, உடம்பு நோகுது அப்படியே அந்த கோவப்பட்டு இருக்கும்போது, தலை சூடாகுது, டென்ஷன் ஆகுது, தலை வலிக்குது. என்ன பொழப்பு நமக்கு தான் புரியுது. இது 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 நமக்கு தான் புரியுது. அந்த இடத்துல ஒண்ணும் சொன்னா நடக்கிறதில்ல, கேட்கறதில்ல. நீ ஏன் டென்ஷன் ஆயிட்டே இருக்க? பொறுமையா இரு. அவன் சொன்னா கேட்கறதில்லன்னு தெரிஞ்சு வச்சு அப்புறம் ஏன் டென்ஷன் ஆவற? பொறுமையா இரு." இப்ப இந்த சமாதானத்த யார் சொல்ல முடியுங்கிறீங்க? இன்னொருத்தன் சொன்னா கேட்பீங்களா? ஏன்? நீங்க உங்களுடைய காரியமே பெருசுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது இன்னொருத்தன் சொன்னா கேட்கவும் மாட்டீங்க. அப்போ உங்களுக்கே நீங்களே புரிதல் கொண்டு வந்தா மட்டும் தான் இதுல அமைதி அப்படிங்கிறத அடைய முடியும். இப்போ இது வந்து ஞானியர்கள், பொறுமைசாலி அவங்களும் ஒரு காலத்துல கோவப்பட்டுருப்பாங்க. ஞானியார் ஆனதற்கு பிறகுமே அவர்கள் கோவப்பட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்கள போட்டு ஒருத்தன் வாட்டியிருக்கான்னா பாருங்களேன். அப்போ இது சராசரியான உணர்வு தான். ஞானியர்களுக்கு கோவம் வந்ததுன்னா அங்க மேல ஏறி இம்மீடியட்டா அப்படி டவுன் பண்ணிருவாங்க. அவங்களுக்கு தெரியும். ஏய் என்ன லூஸ்தனமான வேலை. பரவால்ல விடு. அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு தேவை அவர்கள் அந்த உணர்வுல அந்த மாரி கோவமா வெளிக்காட்டணுங்கிற உணர்வு காட்டிட்டாங்க. அவங்க டவுன் ஆயிருவாங்க நார்மலா. நம்மளும் அதே மாரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த புரிதல் போற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கோவமே படாம இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். ஏன்னா, நான்கிறதுனால தான் கோவம் வருது. இந்த இந்த இடத்துல அந்த உணர்வு வெளிப்படுவதற்கு அர்த்தமில்லை, தேவையில்ல, காரியமில்ல அப்படின்னு சொன்னா, அது முழுமை விட்டுறணும். அந்த இடத்துல நம்ம வந்து இன்னொரு காரியம் கூட இருக்குங்க. கோவப்படும்போது எல்லாருடைய அட்டென்ஷன் நம்ம மேல திரும்பும். எல்லாருடைய கவனமும் நம்ம மேல அப்படி டக்குன்னு திரும்பும். பெரிய ஆள் போலப்பா. ஏதோ சொல்றாரு சரி. ஏன்னா சத்தமா பேசினா பெரிய ஆளுங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு நெறைய பேத்துக்கிட்ட இருக்கு. அதற்காகவாவது பிறருடைய கவனத்தை நம் பக்கம் ஈர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்காகவாவது நிறைய பேர் இந்த மாரி தன்னுடைய நிலை மறந்து இந்த மாரி ஒரு சந்திரமுகி மாரி மாறிடுறாங்க. இந்த மாரி ஒரு ஆளா நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இது ஒரு நாடக மேடை ராஜா மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. நம்ம ஒரிஜினல் ராஜா இல்ல. நாடக மேடை ராஜா. நம்மள நாமளே பெரிய ஆளா நெனச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி உணர்வுகள் வெளிப்பாடா வந்துகிட்டே இருக்கு. இவ்வளவுதான். அந்த இடத்துலயும் பாருங்க. நான்கிற அந்த ஒரு தேவை தான் இருக்குது. அப்ப என்னுடைய தேவைக்கு தான் எல்லாமே. அது நடக்கலைன்னா எனக்கு கோவம் வரும். இப்ப 4 பேர் என்னைய பாராட்டியே ஆகணும். நடக்கலைன்னா கோவம் வரும். நான் சத்தமா பேசுவேன். அப்போ விடப்பா அவங்ககிட்ட பேசிட்டு அப்போ நம்மள வந்து நமக்கு நாமே நெனச்சுக்கிறோம். ஓ! பெரிய ஆள். ஒரு சத்தமா பேசினா நம்மள வந்து யாரும் ஒண்ணும் சொல்றதில்ல. நமக்கு மீறி பேசுற ஒருத்தன் வந்துட்டான்னா நம்ம டம்மி ஆயிருவோம் அந்த இடத்துல. அப்ப அந்த கோவம் என்ன ஆகும்?
வெறுப்பாக மாறும். வெறுப்பு என்னாகும்? பகையாக மாறும். பகை என்னாகும்? அதுக்கப்புறம் என்ன வேணாலும் ஆகலாம். சரிங்களா? இது தேவையா? இது தேவையா? எத்தனை நாள் தான் இருக்க போகிறோம்? இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழலுக்கு ஒரு 50-60 வயசு இருந்தாலே பெரிய விஷயங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. யார் 120 வயசெல்லாம் இருக்கிறா? 50-60 வயசு இருக்கிறதுனா பெரிய விஷயமா போச்சு. எல்லாம் 10லேயும் 20க்குள்ளேயே எல்லாம் செத்துக்கிட்டு இருக்குது. எப்படி சாகிறானுன்னே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் வயசில் முதிர்ந்தவர்கள் ஒரு 50-60 வயசு 70 வயசு இருந்தால் பெரிய விஷயமா இருக்குது. இந்த ஒரு தற்காலிகமாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நான் சொல்லி உங்களை நீங்களே வாழக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு காலகட்டத்துக்கும் உங்களுடைய நிலையை நீங்கள் கெடுத்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வாங்க. இப்போ நான் இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ தூரம் 10 நிமிஷம் பேசியிருக்கேன். பார்க்குறதுனால நாளைக்கே நீங்கள் திருந்திடுவீங்களா? இல்லை இன்றைக்கே நீங்கள் திருந்திடுவீங்களா? இல்லை. எல்லாத்திற்கும் ஒரு கால அளவுங்கிறது பிடிக்கும். உங்களுக்கு ஒரு 40-50 வயசு இருக்குதுன்னு வச்சுங்களேன். 50 வருஷமாக உங்களுக்குன்னு நீங்கள் உங்களை ஷேப் பண்ணிட்டீங்க. கோவப்பட்டால் தான் ஒரு காரியம் நடக்கும். கோவம் தான்ங்கிற மாதிரி அது ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. சத்தம் போட்டு பேசணும், அந்த அட்டென்ஷன் கிராப் பண்ணி இதெல்லாம் ஒரு இடத்துக்கு பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு புரியுது. ஓ சரி, இப்போ இது தவறு, இது பண்ணக்கூடாது, இது பண்ணுறதுனால பயன் இல்லைங்கிறது உங்களுக்கு புரியுது. அப்போ பயனற்ற ஒரு காரியத்தையே விடுறதுக்கு நம்ம கொஞ்சம் கூட மெனக்கெட்டால் தான் முடியும். ஏன் நம்மளை நாமளே பழக்கப்படுத்திட்டோம். அப்போ நம்மளை பழக்கப்படுத்தினதுலேருந்து நம்ம மாற்றி வேற ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அது கால அளவுங்கிறது பிடிக்கும். ஒரே நாள்லலாம் மாற முடியாது. மந்திரம் சொன்னால் மாறிடுமா? இது முத்திரை வச்சா மாறிடுமா? தியானம் பண்ணால் மாறிடுமா? இல்லை. அதற்குன்னு ஒரு கால அளவுங்கிறது இருக்குது. கோயில் குளம் ஏறி இறங்கினா மாறிடுமா? ஒன்றும் இல்லை. யாரோ ஒருத்தர் டுஷா அப்படின்னாலும் ஒன்றும் மாறாது. யார் நெத்தியில் கை வச்சாலும் சரி, வயிற்றுல குத்துனாலும் சரி, ஒன்றும் மாறாது. சரிங்களா? அதற்குன்னு ஒரு கால அளவு பிடிக்கும். அந்த கால அளவு எதை பொறுத்தது? நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு வைராக்கியத்தோடு அந்த முயற்சிக்கு முற்படுறீங்கிறத பொறுத்து தான். ஸோ அந்த இடத்துல நீங்கிறதா வருவீங்க. பிரச்சனை பண்ணுறது நான் தான், பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது நான் தான். இது எப்படி இருக்குது? மனுஷ வாழ்க்கை இப்படி தாங்க உண்மையாலுமே இருக்குது. ஸோ யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒன்று சொல்கிறதுனாலலாம் நம்ம திருந்த போகிறதில்ல, திருந்தவும் முடியாது. மாற்றம் நம்மகிட்ட இருந்து தான் வரக்கூடியது. ஸோ கோபம் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருனால் அடக்க முடியும்? உங்களாலேயே தான் அடக்க முடியும். ஏன் என்ன எதுக்கு தேவை இருக்கா இல்லையா? அவசியமா? அவசியம் என்ன? முடிஞ்ச அளவுக்கு பேச அவசியம் இல்லையா? பேசாமல் இருந்துரு, வேலை முடிஞ்சுது. டென்ஷன் ஆகுது. இப்போ பழக்கப்படும்போது அமைதி அப்படிங்கிறது நம்மகிட்ட தானாகவே வந்துடும். வேலை முடிஞ்சுது. இது போல இதர உணர்வுகளும் நம்மளை விட்டு போயிடும். அப்போ பேசாமல் அமைதியாக இருப்போம். இப்படி தான் தியானம் சித்திக்கும். தியானம் சித்திக்கிறதுக்கு இதுதான் வழி. இதுதான் எளிமையான வழி. இதை தவிர வேறு என்ன வழி இருக்குது? உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி ஓ இதெல்லாம் தேவையில்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே புரிதல் வந்துடும். ஓ நிஜமாலுமே இது தேவை தான் இல்லை போல இருக்கே. நான் தான் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்கும் போல இருக்குது. அதுவும் நான் தான் காரணம் எல்லாமே. அப்போ இந்த புரிதல் வரும்போது என்ன ஆகும்? ஒரு ஒன்றா அப்படி மட்டுப்பட்டுட்டே வந்துட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் அப்படியே அமைதியாகும். தியானம் தானாக கை கூடிரும். இதுக்கு நீங்கள் எதுக்கு போய் மெனக்கிட போகிறீங்க? இல்லை. ஸோ புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது நம்புகிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல பண்ணி நன்றி. வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல்.